குறும்பு பண்ணாட்டி தான் அந்த பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டணும். பிள்ளைகள் குறும்பு பண்ணல அப்படின்டா அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்ற அர்த்தம் இல்லைங்களா? குறும்பு பண்ணுதுன்னா பிள்ளைட ஐக்கியூ நல்லா இருக்குது. பிள்ளைண்டா அப்படி இப்படின்னு ஓடி திரிஞ்சு பிள்ளைகளை வீட்டில் மேல் அந்த ரெண்டு எங்கடா இருக்கா இறங்கடான்ட்டு, அதான் நல்ல ஐக்கியூ உள்ள பிள்ளைகள். போட்ட இடத்த பிள்ளை இருக்குது, சாத்தி நடத்தான் இருக்குது, இடியண்டா அப்படியே இருக்குதுன்னா அந்த பிள்ளையத்தான் கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டணும். பிள்ளைகள்ண்டா குறும்பு தான். நம்ம படுக்கக்குள்ள நெஞ்சிக்கு மேலே ஒரு கால் வச்சு ஒருத்தன் பாஞ்சு கொள்வான், கண்ண முடியவளோ இன்னொன்று வெறும் மேலே இல்லை. இதுதான் லைஃப், அதான் சந்தோஷம். அதுக்கு கோவப்படக்கூடாது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான். பிள்ளை வளர்ந்தா ஏங்குவோம், எங்கடா அந்த பிள்ளைகளை காணலன்ட்டு. நம்ம தூங்க முடியலை, நம்ம கொஞ்சம் சாய முடியலை, நம்ம கொஞ்சம் உட்கார முடியலை, நம்மளுக்கு மேலால பாஞ்சிக்கிட்டு ஓடுறான், நம்மளை இழுத்துட்டு விட்டு போடுறான், இப்படி எல்லாம் குறும்பு பண்ணுறது. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் உலகத்திலேயே அதை போல் ஒரு சுகமான வாழ்க்கை உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. இந்த பிள்ளைகளை குறும்ப போல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்பவுமே கிடைக்காது. நீங்கள் ரொம்ப ஆசையாக சமைச்சு வச்சுதான் கவுட்டு போட்டுட்டு ஓடுவான், கவலை தான். ஆனால் அதை போல் ஒரு இன்பம், அதை போல் ஒரு சந்தோஷம் எப்பவுமே கிடைக்காது. அதான் மகிழ்ச்சி, அதான் சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறதுல கொமனான ஒரு விஷயம். பிள்ளைகள் குறும்பு செய்யும்போது, தவறு செய்யும்போது உடனடியாக லேட் ஆகாம பிள்ளை எப்ப தவறு செய்யறானோ அப்ப அதை கண்டிக்கணும். பிந்த போடா இனி பாப்பா வரட்டும் என்று இரவைக்கு பாப்பா வந்ததுக்கு பிறகு பிள்ளையை தண்டிச்சிங்கன்னா பிள்ளை உளவியல் ரீதியா பாதிக்கப்படும் என்று அவன் மறந்துடுவான். அடி எதுக்கு உள்ளுதுன்னு தெரியாட்டி பிள்ளை மன ரீதியா பாதிக்கப்படுவான். அப்ப அடிக்க கொள்ள அல்லது அப்ப உருக்கும் போது, அப்ப பேச மாட்டேன்னு சொல்லும் போது, அப்ப கடுகடுத்து முகம் பார்க்கும்போது, ஓ இதுக்குத்தான் அம்மா இப்படி செய்யறாங்கன்னா அவனுக்கு புரிஞ்சுட்டா பாதிப்பு இல்லை. அப்பப்ப செய்யணும். பிள்ளைகள்கிட்ட கட்டளை இடுவதை விட கருத்து சொல்வதுதான் முக்கியமா இருக்கும். கட்டளை இடப்படாது. கட்டளை இட்டா செய்யலாம், ஓடலாம், பாயலாம், அப்படி செய்யலாம், இதை இழுக்கலாம் அப்படிங்கிறது கட்டளை. இல்லாட்டி இப்படி செய், அந்த கதவை கூட்டு, இதை தூக்கு, அதை வெயி அப்படிங்கிறது கட்டளை. இது கொமன். அது இல்லை, கருத்து சொல்லணும், சஜஸ்ட் பண்ணணும். எப்படி சஜஸ்ட் பண்ணணும் என்றா, கதவை பூட்டலாமா தங்கம், கதவை கொஞ்சம் பூட்டலாமா, பாப்பா முன்னுக்கு ஹோல்ல இருக்கிறாரான்னு கொஞ்சம் பார்க்கலாமா மகன், பார்க்கலாமா, பாரு என்று இல்லை, பார்க்கலாமா. கருத்து சொல்ற மாதிரி சொல்றது முக்கியமான ஒரு விஷயம். நெகட்டிவான விஷயத்தை எதிராக சொல்லணும். எதிராக இடது கையால திங்காத எங்காம வலது கையால திண்டா நன்மை என்ன அப்படி எங்கணும். வலது கையால திண்டா நன்மை ஆக்கும் என்ன அப்படி எங்கணும். இது தொழுற நேரம் ஆச்சாக்குமா, லோகருக்கு பாங்க சொல்லிட்டு ஆக்குமா அப்படி எங்கணும். ஏண்டா லோகர் சொல்லல, பாங்க சொல்லிட்டு இல்லடா என்னடா செய்கிறாய் அப்படிங்கிறத விட பாங்க சொல்லிட்டு ஆக்கும் என்ன மகன் ஜமாத்து தொடங்குற நேரம் ஆக்குமா சொல்லல, ஓமானோட போய்த்துருவான். இப்படி கருத்து சொல்ற மாதிரி பிள்ளைகளை கண்டிச்சிட்டோம் என்றால் சரி. ரெண்டாவது, பிள்ளைகள் கேட்கிற எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சேட்டையை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. பிள்ளைகள் கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்கப்படாது. பிள்ளைகள் கேட்கறதுல பொருத்தமா இருந்தா கொடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு குண்டு வெடிக்கும். இல்லைன்னு ஒரு குண்டு வெடிக்கும். அந்த குண்டு வெடிச்ச பயத்துல கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிள்ளை வளர்க்க மாட்டீங்க. விளங்கிட்டா? இப்ப உதாரணமா 11 மணிக்கு எனக்கு மில்க் பக்கெட் ஒன்று தான் 11 மணி மகன் கடை பூட்டியாச்சு, தா அம்பா டே கடை பூட்டியாச்சு அப்படின்றோன்னே, இல்லை எனக்கு பால் பாக்கெட்டு தா அம்பான், உருள் வம்பரல் வங்கத்து வங்காத இடிப்பான் உடைப்பான், படுத்தாக்கள் எல்லாம் எழும்பி நின்று ஹோலுக்கு வந்துடுவாங்க. என்னடி சத்தம் பண்ணு, உம்மாக்காரி அங்கால வந்துடுவா, தங்கச்சி வந்துடுவா, மச்சான் வந்துடுவா, என்னம்மா அடியே ஒன்றை விட்ட பால் போட்டிருக்கா, உனக்கிட்ட ஒரு இது இருக்குதா, என்னையாலும் இருக்குதா, பால் பக்கெட்டாலும் இருக்காண்டா, டே இது அது தேவையில்லை, அங்கர் இருக்கு ஊத்தி தெரியாடா, அது தேவையில்லை, எனக்கு மைலோ வேணும் அப்படியம்மா. மைலோ இல்லையாடா கடை பூட்டி, அது தெரியா தா அப்படியம்மா. இப்ப நாம செய்த தவறு என்னன்னேம்மா, கடைக்காராளுக்கு கோல் பண்ணி ஃபுல்லா கத்துறான், ஒரு மைலோ ஒன்று தாங்களை நின்று வேண்டி கொடுத்துட்டீங்களா, ஜெம்மத்திலே நீங்க ஃபுல்லா வளர்க்க மாட்டீங்க. மகனுக்கிட்ட செல்லணும், கடை பூட்டிருக்கி மைலோ இல்லை, இல்லதா தாண்டா நீ கத்திக்கிட்டு கதவை பூட்டி விட்டு நான் போய் படுக்க வேண்டிய விடிய விடிய கத்துவான். விடிய விடிய நாம நித்திர இல்லாட்டியும்
அன்றைய நாளை நாம தியாகம் செய்யணும். அவருக்கு வழங்கணும். இங்க பலிக்காது. நாம விடிய விடிய கத்தினாலும் மயிலோ நமக்கு கிடைக்காது. நம்மளோட உம்மாவும் பாப்பாவும் இல்லைண்டா இல்லதான் என்று அவருக்கு விளங்கிட்டா இனிமேல் அவர் அந்த பிரச்சனைக்கு வர மாட்டார். அவனுக்கு இப்ப 12 மணி வரைக்கும் கத்தி ஒரு மயில குடிச்ச நினப்பு வந்துட்டுவா, அவனு அதே டிசைன்ல நீ எல்லாத்தையும் எங்க வைப்பார். நான் ஸ்கூல் ட்ரிப் போகணும்பார். நீங்க இல்லைங்க கத்த பிடிச்சானண்டா ஒரு நாள் பகலெல்லாம் கத்துவான். அவனுக்கு தெரியும் எப்படி கத்தினா சாதிக்கலாம். கண்மொழிவாடு நித்திரவோ கண்ணு முடிச்சு கத்துவான். மர கண்ணா கத்துவான். கத்துவான் கதிரைய ஒட்டைப்பாவு ஒழும்புவான் தலையை முட்டுவான். நாம கணாடு தாங்க நான் போடான்றோம். இல்ல இல்லம்மா நீ இப்படி இன்னொரு 9 வருஷத்துக்கு கத்தினாலே இல்ல போறல்லடா போறல வாப்பா முடிவெடுத்தா தெரியும் தானே உனக்கு. உம்மா வழி சப்போர்ட் பண்ணப்படா. உம்மா சொல்லணும் உனக்கு தெரியும் தானே உங்க பாப்பாவை. நீ உண்ட வேலையை பாரு. இறக்கப்பட்டு இறங்கிட்டோம் இல்லவா பரிதாபப்பட்டோம். அதுல கெடுக்கிற இந்த உம்மா மாறுதான். இன்னும் போட்டு உள்ள சோறு திங்கிற ஒரு நாளைக்கு சோறு சட்டி மகத்தாக மாட்டான். அவன் சோறு தேவையில்லம்மா. அவன் எடுத்து வைக்கிற ஆயுதம் சோறு இல்லம்பான். சோறு எனக்கு வேணாம் தள்ளிவிடுவான். சோறு தேவையில்லை. இந்த உம்மாக்காரி என்ன இருக்கணும் இன்னும் உள்ள போக சாப்பிடல சாப்பிடாட்டி என்ன மவுத் தப்பித்துருமா. 3 நாளை திங்காட்டியும் பிள்ளை மவுத் ஆக மாட்டான். நீங்க செல்லணும் மகன் இன்னும் 3 நாளை திங்காட்டியும் உனக்கு இல்லைண்டா இல்ல தாங்கணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு விளங்கும் ஓஹோ இங்க சாதிக்க இயலாண்டு. அப்ப நீங்க அடக்கலாம்.